Hi viewers, Namaste. பேச்சு வழக்கில் பயன்படக்கூடிய சிம்பிள் சென்டென்சஸ் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் பண்ணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் சென்டென்ஸ் ஜித்தி மத் பனோ. ஜித்தி மத் பனோ. ஜித்தி அப்படின்னு சொல்லி சொன்னா பிடிவாதம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பிடிவாதமா இருக்காத அப்படிங்கிறதுக்கு தான் ஜித்தி மத் பனோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒருவேளை பிடிவாதம் பிடிக்காத அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா ஜித் மத் கரோ. ஜித் மத் கரோ அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜித் மத் கரோ அப்படின்னா பிடிவாதம் பிடிக்காத. ஜித்தி மத் பனோ அப்படின்னு சொல்லி சொன்னா பிடிவாதமா இருக்காத அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் சோச்கர் பாத் கரோ. சோச்கர் பாத் கரோ. ஸோ பாத்கர் அப்படின்னு சொல்லி சொன்னா பேசு அப்படிங்கிறது அர்த்தம். போல் அப்படின்னு சொன்னாலும் பேசுதல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே பாத்கர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலும் பேசுதல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சோச்கர் அப்படின்னு சொல்லி சொன்னா யோசித்து அப்படின்னு அர்த்தம். யோசித்து விட்டு அப்படிங்கிறதுக்காக தான் கர் அப்படிங்கிற வார்த்தையை சோச் கூட சேர்த்திருக்கோம். சோச் அப்படின்னா யோசித்தல், யோசித்து விட்டு அப்படின்னு சொல்றதுக்காக சோச்கர் அப்படின்னு சொல்றோம் நாம. ஸோ இந்த இடத்துல சோச்கர்ங்கிறதுக்கு பதிலாக சோச்கே அந்த கர்ரை வந்து கேவா மாத்தியும் நம்ம சொல்ல முடியும். பேச்சு வழக்கில் சொல்லும் போது சோச்கே பாத் கரோ அப்படின்னு சொல்றோம் நாம. ஸோ இது ஒரு ஆர்டரிங் ஸ்டேட்மெண்டா இருக்கும். இதே நம்மளை விட பெரியவங்களை பார்த்து சொல்றதா இருந்தா சோச்கர் பாத் கீஜியே, சோச்கர் பாத் கீஜியே அப்படின்னு சொல்ல முடியும். சோச்கே பாத் கீஜியே, சோச்கே பாத் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். சோச்கருக்கு பதிலாக சோச்கே அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்த முடியும். இந்த இடத்துல ஒன்றுக்கு 2 தடவை யோசிச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா இருமுறை அப்படிங்கிறதுக்கு தோபார். தோபார் அப்படின்னு சொன்னா இருமுறை. தோபார் சோச்கர் பாத் கரோ. தோபார் சோச்கர் பாத் கரோ அப்படின்னா ஒன்றுக்கு 2 முறை யோசிச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்றோம். அதே மரியாதையா சொல்றதா இருந்தா தோபார் சோச்கே பாத் கீஜியே, தோபார் சோச்கே பாத் கீஜியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இல்லை 2 முறைலாம் சொல்லலை, பல முறை யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த பல முறை அப்படிங்கிறதுக்கு கை பார், கை பார் அப்படின்னு சொல்றோம். ஸோ கை பார் சோச்கே பாத் கீஜியே, கை பார் சோச்கே பாத் கீஜியே அப்படின்னு சொன்னா பல முறை யோசிச்சுட்டு பேசுங்க. அதே ஆர்டரா நம்மளோட சின்னவங்களை பார்த்து ஆர்டரா பல முறை யோசிச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா கை பார் சோச்கே பாத் கரோ, கை பார் சோச்கே பாத் கரோ அப்படின்னு சொல்றோம். அதுலயே और एक बार, और एक बार அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னொரு முறை, இன்னொரு தடவை யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா और एक बार सोचकर बात करो, और एक बार सोचकर बात करो. ஸோ இன்னொரு தடவை யோசிச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்றோம். அதே மரியாதையை சொல்ல நினைச்சீங்கன்னா और एक बार सोच के बात कीजिए, और एक बार सोच के बात कीजिए அப்படின்னு சொல்றோம். ஸோ கரோ கீஜியே, கரோங்கிறது ஆர்டருக்கும் கீஜியே அப்படிங்கிறது மரியாதையா பேசுறதுக்கும் பயன்படுத்துறோம். தென் சோச்லோ. சோச்லோ அப்படின்னா யோசித்துக்கொள். ஸோ பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதா இருந்தா போல்னே கே பெஹலே, பேசுவதற்கு முன் அப்படிங்கிறதுக்கு போல்னே கே பெஹலே, போல்னே கே பெஹலே சோச்லோ, போல்னே கே பெஹலே சோச்லோ அப்படின்னு சொல்றோம். பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு முறை யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா போல்னே கே பெஹலே और एक बार सोच लो, बोलने के पहले और एक बार सोच लो அப்படின்னு சொல்றோம். பேசுவதற்கு முன் அப்படின்னு சொல்லும் போது முன் அப்படிங்கிற அர்த்தத்துல கே பெஹலே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தோம். ஒருவேளை பேசிய பிறகு அப்படின்னு சொல்றதா இருந்தா பிறகுங்கிறதுக்கு கே பாத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். இது ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ பேசிய பிறகு அப்படின்னு சொல்றதுக்கு போல்னே கே பாத் அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். இன்னைக்கு உங்களுக்கான பிராக்டிஸ் செஷன் பேசிய பிறகு யோசிக்காதே, பலமுறை யோசித்து செய். திரும்பவும் சொல்றேன், பேசிய பிறகு யோசிக்காதே, பல முறை யோசித்து செய். இது ரெண்டுத்துக்கும் ஹிந்தியில எப்படி சொல்வீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இத மாதிரி வேற ஒரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம். தன்யவாத், फिर मिलेंगे. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கலாங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.